Hi friends, welcome to Deepa Tea time. இன்னைக்கு நான் நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான பனானா சர்பத் செஞ்சிருக்கிறேங்க. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இந்த சம்மர் டைம்ல குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீட்லயே செஞ்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது. அவங்களும் நல்லா இன்ட்ரெஸ்டா குடிப்பாங்க. ரொம்ப டேஸ்டியா சூப்பரா வந்திருக்கு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாழைப்பழ சர்பத் செய்யறதுக்கு நான் 3 நல்ல பழுத்த பழமா பார்த்து எடுத்து வச்சிருக்கிறேன். எந்த பழத்துல வேணும்னாலும் செய்யலாம். நம்ம வீட்டுல என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். வாழைப்பழ சர்பத் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பெரியவங்களும் சாப்பிட்டு குடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வாழைப்பழத்தை எல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். இந்த கொரோனா டைம்ல நம்மளால வெளியில போக முடியாது. நம்ம வீட்லயே செஞ்சு குடிச்சோம்னா ஆரோக்கியமாவும் இருக்கும். அதே டைம்ல ஹைஜீனிக்காவும் இருக்கும். நம்ம எல்லா வாழைப்பழத்தையுமே கட் பண்ணிட்டோம். இப்போ இதை நல்லா நம்ம மசிச்சிடலாம். ஸ்பூன் வச்சு கூட பண்ணிக்கலாம், இல்லை மிக்சியில் கூட ஒரு சுத்து போட்டு எடுத்து வச்சிடலாம். நமக்கு எது ஓகேயோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கணும். ரொம்பவும் நம்ம நல்லா மசிக்க வேண்டாம். ஓரளவுக்கு மீடியமாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கணும். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா இன்னும் நல்லாவே மசிச்சுக்கணும். இப்போ நாம இதை ஒரு கிளாஸ்ல போட்டுடலாம். கண்டிப்பா நீங்களும் செய்து பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம இதுல இப்ப நன்னாரி சர்பத் போட்டுடலாம். நன்னாரி சர்பத்து தான் போடணும்னு இல்லை, சாதா ரெட் கலர் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு இனிப்பு கம்மியா போதும் அப்படின்னா கொஞ்சமா ஊத்துனா போதும். இந்த கப்பில் நான் பாதி அளவுக்கு தான் நான் வாழைப்பழம் சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு அதிகமா வேணும்னா அதை ஃபுல்லா கூட வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப நாம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததான் நம்ம லெமன் சேர்க்கலாம். லெமன் சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் ஒரு பாதி லெமன் எடுத்து 2 கப்லையுமே புளிஞ்சு விட போறேன். உங்களுக்கு புளிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு கப்லயே பாதி எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விடலாம். அதுவும் நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இப்ப சம்மர் டைம்ங்கிறதுனால நான் ஐஸ் கியூப்ஸ் போட போறேன். ஐஸ் கியூப்ஸ் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் பார்த்து கொடுங்க. சில குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது. இப்போ ஐஸ் கியூப்ஸ் போட்டுட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இப்போ வாழைப்பழம் சேர்த்துருக்கிறேன். அதுக்கு பதிலாக நொங்கு கூட சேர்க்கலாம். இந்த சம்மர் டைம்ல இந்த சர்பத்துல நொங்கு சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியா இருக்கும். உங்ககிட்ட நொங்கு இருந்துச்சுன்னா அது கூட ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்மளோட பனானா சர்பத் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரா நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா நம்ம செஞ்சுட்டோம். இந்த சம்மர் டைம்ல குழந்தைங்களுக்கு இதே மாதிரி வீட்லயே செஞ்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோவை பார்க்கறதா இருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.